நான் இப்போ எனக்கு வயசாயிடுச்சு கூப்பிட்டு சொன்னா கேட்டுப்பான்னு நினச்சிங்களா? வேன் ஒன்று ஒதுங்கி நிற்கிறேன், இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேட்டக்காரன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட ஒன்று சொன்னேன். இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சியை மாடிஃபை பண்றதா சொல்லியிருந்தோம்லங்க, அது எப்படி பண்ண போறோம், என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது தாங்க இன்னைக்கான வீடியோ. பைக்கை பார்க்க பயமா இருக்கும், சில பைக் சவுண்டை கேட்டால் பயமா இருக்கும், ஆனால் இந்த பைக்கை நினைச்சாலே பயமா இருக்கும். 390 இந்த டெவில் ஒரு சிங்கிள் சிலிண்டர் வச்சுக்கிட்டே ட்வின் சிலிண்டர் பைக்ஸ் எல்லாம் இன்சியல்லே அலற வரும். சிங்கிள் சிலிண்டர் 400cc செக்மெண்ட் கிங் இவன் மட்டும்தான். இவனை அடிச்சுக்க எந்த பைக்கும் இல்லை, இனி பிறந்து வர போறதும் இல்லை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம வண்டியை எப்படி மாடிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மொத்த பிளானையும் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வண்டி ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு. நிறைய பேர் முன்னாடி வீடியோஸ்லயே பார்த்துருப்பீங்க. பார்க்கல நம்ம வண்டி எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னா இங்க ஒரு போட்டோ போடுறேன், அதுல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியில வந்து பாத்தீங்கன்னா 2 வீல் இருக்குல்ல, ஸோ அந்த 2 வீலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் கலர்ல மாத்திட்டு, அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில எந்தெந்த இடத்துலலாம் பிளாக் கலர்ல பிளாஸ்டிக் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா கிளாசி பிளாக்கா ரேப் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சைடு ஃபேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் இருக்குங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கிளாசி பிளாக்ல வந்து கலட்டி ரேப் பண்ண போறோம். அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா இதுல டேங்க் இருக்குல்ல, பெட்ரோல் டேங்க், ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ல தாங்க இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கிளாசி பிளாக்ல மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம் அப்படின்னா, பெயிண்ட் பண்ண போறது இல்ல, சைடு ஃபேரிங்கையும் பெட்ரோல் டேங்கையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம ஸ்டிக்கரிங் ரேப்பிங்ல வந்து கொண்டு வர போறோங்க. கிளாசி பிளாக்ல மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்ட போறோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி BS3 ஸ்டாக் லுக்ல இருக்கு, அதாவது RC390 BS3 ஸ்டாக் லுக்ல இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வண்டி, அதாவது RC390 கம்பெனிலே ஒரு வண்டி வரும் தெரியுமா, அதேவே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கலர்ல கொண்டு போறோங்க. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க சர்ப்ரைஸா அடுத்த வீடியோல பாருங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டியோட ஹேண்டில் பார் இருக்கு இல்லைங்க, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வரும்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் சாக் அப்சர்னு சொல்லுவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல வந்து ரேப் பண்ண போறோங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல பண்ணலாமா, பிளாக் கலர்ல பண்ணலாமா, இல்ல ஒயிட் கலர்ல பண்ணலாமா, இல்ல கோல்டன் கலர்ல பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எது பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்க மறக்காம. ஸோ உங்க ஐடியாவை கேட்டுட்டு தாங்க அதை வச்சு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமேல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேண்டில் பார் வந்து நம்ம வண்டியில பெண்ட் இருக்குங்க. நான் ஒரு இடத்துல வந்து வண்டியை சாட்சி போட்டுட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட ஹேண்டில் பார் வந்து லைட்டா வளைஞ்சிருக்குங்க. ஸோ எனக்கு வந்து அது தெரியும், மற்றவங்க ஓட்டினாலுமே தெரியாது, மற்றவங்க பார்த்தாலுமே தெரியாதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பார் பெண்ட் இருக்கு. ஸோ அந்த பெண்டுக்காக நம்ம 2 ஹேண்டில் பாரையும் மாத்த போறோங்க. ஹேண்டில் பாரை மாத்த போறோம். அதுக்கப்புறம் ஹேண்டில் பார்ல 2 சுவிட்ச் வரும் தெரியுமா, அந்த சுவிட்சையும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கப்புறமேல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில கண்ணு லைட் இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த மூஞ்சில வந்து நம்ம ஆர்சியோட தூம்ல வந்து 2 கண்ணு மாதிரி 2 லைட் இருக்கும், அதாவது ப்ரொஜெக்டர் லேம்ப். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரத்துல நம்ம ரெட் கலர்ல கொடுத்து வச்சிருக்கேங்க. அதாவது ரெட் கலர் கண்ணு வந்து அக்ரெசிவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் முன்னாடி போட்டேன். ஸோ அந்த கலர் லைட்டை வந்து, அதாவது கண் லைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த லைட்டை இப்போ நான் மாத்திட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல போட போறாங்க. ஒயிட் கலர் போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கர்லாம் ஆட் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆகிற பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தாங்க அந்த லைட் வைப்பேன். அதுக்கப்புறமேல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைசர் இருக்குல்லங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டாக் லுக்ல வந்து ஸ்டாக்ல வர வைசர் இருக்கு, அதை வந்து அப்படியே கலட்டி தூக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வைசர் வாங்கி போட போறாங்க. ஃபுல்ல வந்து பவர் பார்ட் வைசர்னு ஒன்று KTM RC வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து வாங்கியிருக்கேன், நீங்க போன வீடியோல உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி லுக்கு இருக்கும், நம்ம வண்டி எப்படி லுக்கு இருக்கும் சொல்றதை வச்சு நீங்க ஒரு கெஸ் பண்ணுங்க. வரைக்குமே இந்த மாதிரி பண்ண போறோம், இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லியிருந்தேன். இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்களும் பண்ண போறோங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டியில ஹேண்டில் பார் பெண்ட் ஆச்சுன்னு சொல்லலங்க, அது எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து தாங்க ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியாம சாச்சிட்டேங்க.
சாச்சதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் பேர் வந்து ஒரு பக்கம் மட்டும் பெண்ட் ஆயிருச்சுங்க. ஒரு ஹேண்டில் பேர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, இன்னொரு ஹேண்டில் பேர் வந்து பெண்ட் இருக்குங்க. யாராலையுமே அந்த ஹேண்டில் பேர் பெண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா ஓட்டும் போது தெரியுங்க. நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்லாம் நம்ம பைக் எடுத்து ஓட்டும் போது ஒரு கை மட்டும் நல்லா வலிக்குங்க, ஒரு கை வலிக்காதுங்க. ஸோ அது என்ன ரீசன் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு நம்ம வந்து அன்னைக்கு சாச்சு போட்டதுல தான் நம்ம ஹேண்டில் பேர் வந்து பெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு. அப்புறம் நான் போயிட்டு ஷோரூம்ல கேட்டேன், ஆனா இது என்ன இது ஒரு பக்கம் கையை வலிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அண்ணாங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்க ஹேண்டில் பேர் வந்து பெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடிஃபையோட சேர்த்து நம்ம வண்டியோட ஹேண்டில் பேரும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் புதுசு போட போறோங்க. ஸோ ஒரு ஹேண்டில் பேரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 700 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 2 ஹேண்டில் பேர் வரும். டியூக்கு NS R15 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பேர் இருக்கும், அதாவது ஒரே ஹேண்டில் பேரா இப்படி வரும். நம்ம RC-ல வந்து பாத்தீங்கன்னா பாதியா மொத்தம் 2 ஹேண்டில் பேர் வரும். ஸோ 2த்தையுமே நம்ம வந்து புதுசு போட போறாங்க. ஒரு ஹேண்டில் பேர் 700 ரூபானா மொத்தம் 2 ஹேண்டில் பேர் சேர்த்து 1400 வரும். ஸோ மாடிஃபையோட சேர்த்து நம்ம அதுவும் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளச் லிவர் இருக்குல்லங்க, அது மாத்த போறோம். நான் லாஸ்ட் வீடியோல காமிச்சிருந்தேன்ல கிளச் லிவர் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு, அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர் வாங்கியிருக்கோன்னு. ஸோ அந்த அட்ஜஸ்டபிள் லிவர் கிளச் போட போறோம். அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவர் அதாவது ஹேண்டில் பார் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க, அது வாங்கியிருக்கோம், அது போட போறோம். அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா சீட் கவுல் வந்து நம்ம X2 கிட் வாங்கும் போது, அதாவது எபிசோட் 2ல வந்து எபிசோட் 2லயோ 3லயோ X2 கிட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுல கூட வந்து நம்ம வந்து சீட் கவுல் வாங்கியிருந்தோம். அந்த சீட் கவுல்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி பயங்கரமா வச்சிருக்கோம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில இருக்க ஸ்டாக் சீட்டு தூக்கிட்டு நம்ம சீட் கவுலும் ஃபிக்ஸ் பண்ண போறோங்க. ஸோ இதெல்லாம் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் மெயினான என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் தான் நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாப்பீங்க. ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கா, என்ன பிளான்னு அடுத்த 2 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ சூப்பரான வீடியோ ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தாங்க பண்ண போறோம். எல்லாரும் ஸ்டே டியூன்டா இருந்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியை மாடிஃபை பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே வீடியோ எடிட் பண்ணி அடுத்தடுத்து போடதாங்க லேட் ஆகுது. நீங்க இப்போ கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டோட இதுக்கப்புறமும் நிறைய கொடுங்க, ஏன்னா அப்பதான் உங்களால தொடர்ந்து வீடியோஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாஸ்ட் மட்டும் ஆட் பண்ற ஐடியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு. ஆனா இப்போ வந்து எக்ஸாஸ்ட் ஆட் பண்ற ஐடியா சுத்தமா இல்லை. ஏன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டோம்னா நம்ம இன்ஜினே கூடிய சீக்கிரம் அடி வாங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஷோரூம்லலாம் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் வந்து எதுக்கு எக்ஸாஸ்ட்லாம் போட்டு நம்ம இன்ஜினோட, அதாவது BS3னாலே இன்ஜின் வந்து ரா பவர் தான். ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு எக்ஸாஸ்ட் போட்டு வீணாக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட் போட போறது இல்லை, ஸ்டாக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் இல்லாம ஓட்ட போறோம். இதெல்லாம் தாங்க நம்ம பண்ண போறோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிறது. புரியலன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். எப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி BS3 லுக்ல இருக்கு, அதை வந்து சேஞ்ச் பண்ணி கம்பெனில வர கலர்லயே வேற ஒரு கலர்ல நம்ம பண்ண போறோம். ஸ்டாக் லுக்ல வந்து கொண்டு வர போறோம். ஸோ என்ன கொண்டு வர போறோம் எப்படிங்கிறத நீங்க அடுத்த வீடியோல பாருங்க. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ப்ரோ மாடிஃபை பண்றேன்னு சொல்றீங்க, அதை வந்து ரெட் அண்ட் பிளாக், கோல்டன் பிளாக், ப்ளூ அண்ட் பிளாக் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு கேட்பீங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தாங்க பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு எனக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இல்லீகலாமா. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தேடி வரும், நம்மளே போலனாலும் தானா நம்மளை தேடி வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நம்ம வந்து கலரா மாடிஃபை பண்ணாம கம்பெனி வந்து ஒரிஜினாலிட்டியா ஒரு கலர் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டாக் கலர்லயே வந்து நம்ம வித்தியாசமா பண்ண போறோங்க. ஸோ என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க ஃபியூச்சர் வீடியோஸ்ல பாருங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம ஃபியூச்சர்ல, அதாவது 2 நாளுக்கு அப்புறம் போட போற மாடிஃபை வீடியோஸ் எல்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எனக்காக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுதான் நம்ம மாடிஃபை பண்ற பிளான். அடுத்த வீடியோல வந்து மாடிஃபை பண்ணது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருவீங்க. மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்ங்க.